கிரகத்துக்கு உடம்பு ஏற்றும் போல மனசு மட்டும் வெளியே போகுது அப்படின்னு சொல்ல வராங்க அவங்க. நான் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறேன். அப்போ இன்னொரு கிரகத்துக்கு நாம் போகும்போது இந்த பிசிக்கல் பாடி எடுத்துன்னு போக முடியாது. டிரான்ஸ்பரண்ட் ஆகின்னு இருக்கிற அடிக்கடி இன்னொரு பொருளில் மாறின்னு இருக்கிற ஒரு மனம்ன்ற ஒன்று தான் வெளியே போக முடியுன்ற மாதிரி இருக்குது. என்னுடைய பயிற்சிகளை நீங்கள் செஞ்சுனே வந்தீங்க, யோக நித்திரை பண்ணுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய காட்சிகள், அபூர்வமான காட்சிகள்லாம் உங்களால் பார்க்க முடியும். நான் பார்த்துருக்குறேன். நீங்களும் கூட என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். பின்னோக்கி நகர்ந்து போய் பின்னாடி நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கன்றதையும் புரிஞ்சுக்க முடியும். முன்னோக்கி போய் என்ன பண்ணிக்கலாம், பார்க்கலாம். ரெண்டுமே இல்லாமல் சம்மந்தப்படாத இடங்களையும் நீங்கள் என்ன பண்ண முடியும். நம்ம கண்களால் தான் இந்த காட்சிகளை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம கண்களால் பார்க்கப்படுற காட்சிகளுக்கு அளவு இருக்குது. ஆனால் மனக்கண்ணால் பார்க்குற காட்சிகளுக்கு அளவு இல்லை. மனக்கண்ணால்னா கண்ணுன்னு ஒரு பொருள் தேவையில்லை. கனவு காணும்போது நீங்கள் கண்ணில் பார்க்கல. கனவு காணும்போது நீங்கள் என்ன பார்க்கல. அப்போ கனவு காணும்போது ஏதோ ஒரு கருவி மூலிமா நேராகவே என்ன பண்ணுறீங்க, ஒரு பொருளை உணர்றீங்க. காட்சியெல்லாம் பார்க்குறோம். கண்ணை திறந்து வச்சுன்னு பார்த்தோம்னா இல்லை, தூங்கினுக்கிறோம். அதில் காட்சிங்கள்லாம் வருது, கனவுக்கு பற்றி ஆராய்ச்சி பண்ணிங்கனாவே. அப்போனா நம்ம இந்த மனக்கண் கொண்டு நம்ம வேற ஒரு உலகத்தெல்லாம் பார்க்க முடியும். நான் பார்த்துருக்குறேன். இப்போ இது பார்த்துருக்குறேன். அப்படி அது நான் உண்மையானா அந்த ஆப்ஜெக்ட் எவிடன்ஸோ அந்த ஃபோட்டோஸ் ஸ்னாப்போ எடுத்துன்னு என்ன பண்ண முடியாது, நான் காட்ட முடியாது. நான் ஃபோட்டோ ஸ்னாப் எடுக்க முடியாதுன்றதுனால அது பொய்ன்னு சொல்ல முடியாது. நான் பார்த்துனுக்கிறேன்னு சொல்கிறதுனால அது உண்மைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு கனவாக கூட இருக்கலாம்.